இயேசுவுக்கே புகழ். புனித பிரான்சிஸ் அசிசியார் நாமம் வாழ்க. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சி மண்டல தவக்கால தியானம் 9/3/2024 சனிக்கிழமை அன்று சமயபுரம் பிரான்சிஸ்கோ இறையியல் கல்லூரியில் இறை சித்தத்தின்படி நடந்து முடிந்தது. அரசு பேருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு நமது சகோதர சகோதரிகள் மட்டும் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சமயபுரம் வரை பயணப்பட்டனர். 9:45 மணிக்கு வருகை பதிவு, தூய ஆவியானவர் பாடல், இறை வசனம், புனித அசிசியாரின் சமாதான ஜெபத்தோடு தவக்கால நிகழ்வு துவங்கப்பட்டது. மண்டல செயலர் சகோதரி ஏஞ்சல் மேரி அவர்கள் வரவேற்புரை வழங்க, புனித பிரான்சிஸ்கோ இறையியல் கல்லூரி அதிபர் அருட்தந்தை நியூட்டன் அவர்கள் துவக்க உரை ஆற்றினார். பிறகு முதல் அமர்வுக்கு கடந்து சென்றோம். பிரான்சிஸ்கோ அருட்சகோதரர்கள் இணைந்து புனித பிரான்சிஸ் அசிசியார் 5 காயம் வரம் பெற்ற நிகழ்வை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒளி காட்சியாக நிகழ்த்தி காட்டினார்கள். நிகழ்வின் முடிவில் தந்தை நியூட்டன் அவர்கள் அதற்கான தெளிவான விளக்கத்தை வழங்கினார்கள். இந்த நிகழ்வு பயனுள்ள வகையில் அமைந்தது. கத்தாரி என்பவர் பிரான்சிஸ்க்கு அன்பளிப்பாக கொடுத்தார். இங்கேதான் தந்தை பிரான்சிஸ் 3 விழாவிற்கு முன் தயாரிப்பாக தவம் செய்ய வருவது வழக்கம். 1 கிறிஸ்துமஸ், 2 உயிர்ப்பு பெருவிழா மற்றும் பிறகு தேநீர் இடைவேளை. 2வது அமர்வாக அருட்சகோதரர் நோயல் அவர்கள் புனித அசிசியின் பார்வையில் தாழ்ச்சி என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை வழங்கினார்கள். பிறகு அருட்தந்தை தெரஸ்நாதன் தலைமையில் மண்டல தலைவர் சகோதரர் பிரதீப் அவர்கள் வழிநடத்த உறுப்பினர் சேர்க்கை சடங்கு நிகழ்வு நடத்தப்பட்டது. 6 புதிய உறுப்பினர்கள் சபையில் இணைந்தனர். பிறகு சிலுவை பாதை. இயேசுவின் பாடுகளை கண்முன்னே கொண்டு வரும்படி ஒளி காட்சியாக இந்த நிகழ்வு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் மிக உருக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து பயன்பெற்றனர். பிறகு திருப்பலிக்கு கடந்து சென்றோம். திருப்பலி முடிவில் அன்றைய அனுபவங்களை நன்றியாக உறுப்பினர்கள் பகிர்ந்து கொண்டனர். பிறகு மதிய உணவு வழங்கப்பட்டது. அனைவரும் பேருந்தில் இனிதே பயணம் செய்து வீடு திரும்பினார்கள். நன்றி. தொடர்ந்து உறவில் பயணிப்போம்.